புது முயற்சிகளால் வெற்றி பெறப் போகும் மீனராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாத பலனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வரப்போகுது, ராகு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெளியே வரப்போகுது. இதில் உங்களுக்கு என்னென்ன பலன் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். குறிப்பாக உங்கள் 8ஆம் அதிபதி, அவரே 3ஆம் அதிபதி வேகமாக நோக்கி உங்கள் ராசியை நோக்கி வரார். அது 8ங்கிறது என்ன பண்ண போகுது? உங்கள் 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 4-7க்குரியவர் புதன் வக்ரம் பெறுகிறார். அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான நிகழ்வுகள். இந்த உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, திருமணம் என்கின்ற ரீதியாக, கடன் அது சம்மந்தப்பட்டது, உடல் உபாதைகள், இது மாதிரி நிறைய விஷயத்தை இம்பாக்ட் பண்ண போகுது. இதில் எதெல்லாம் நல்ல விஷயத்தை அதிகம் ஏற்படுத்தணும், இந்த வீடு சொத்து விஷயத்தை என்ன பண்ணலாம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு மாதமும் முக்கிய விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் தகவல் கொடுத்துட்ருக்கோம். பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆல்ரெடி கமெண்ட் பண்ண விஷயத்துக்கு பதில் சொல்லுவோம். குறிப்பாக கடனை பற்றி கேட்டிருக்கீங்க, நோயை பற்றி கேட்டிருக்கீங்க, அது இங்கே இன்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த டிசம்பர் மாதத்தில் விளக்கம். 60 வயதுக்கு மேலே இருக்கிற கேட்ட கேள்விக்கும் பதில் வரும். முதல்ல உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான், சஞ்சலம் கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் சஞ்சலத்தை நிவர்த்தியாக காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கி வெளியே போகிற பாகம் வந்தாச்சு. இதில் ரேவதி நட்சத்திரக்காரங்க, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் கொஞ்சம் விலகிட்டாங்க. இந்த பூரட்டாதி என்ன பாவம் பண்ணோம், அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, அதுவும் விலகிடும். ஆக மொத்தம் பாதி ராசி தப்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த ராசியும் தப்பிச்சு வெளியே வரப்போகுது. அடுத்த கேள்வி, சனி வந்தால் என்ன பண்ணும்? சனி வரும்போது அது மார்ச் 29 வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. முதல்ல உங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயத்தை பார்ப்போம். ஏன்னா நல்ல விஷயம் அது நிறையா இருக்குது, அதை பார்ப்போம். உங்களுக்கு தொழில் ரீதியாக விருத்தி பண்ண வேண்டியது, பிரம்மாண்டப்படுத்த வேண்டிய காலகட்டம். உங்கள் 10ஆம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி பெரிய விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது. பப்ளிசிட்டி கிடைக்கிது, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கூட்டால் ஆதாயம். நிறைய பேர் இப்போ நேரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படுத்த காலகட்டம் வந்திருக்காங்க. அப்போ வாராக்கடன் வருகிற, நிறைய கொடுத்த பணங்கள் வருகிறது, பெண்டிங் பணங்கள் அதெல்லாம் வராது. வேலையாட்கள், நல்ல வேலையாட்கள் கிடைக்க போகிறாங்க. நிறைய புது வேலையாட்கள் கிடச்சி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இது நல்ல விஷயம். நிறைய நாளில் தொழில் டெவலப் ஆகுமா, என்ன பண்ணுவோங்கிறது இப்போ உங்களுக்கு விருத்தியை கொடுக்குற காலகட்டம். அப்போ பிஸ்னஸ் ஓகே. வேலை எப்படி? 6ஆம் அதிபதி 9ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். புது வேலை வாய்ப்புகள் ஆல்ரெடி ஒரு சிலருக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இன்னும் புது வேலை வாய்ப்புகள் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையில் மிகுந்த மகிழ்ச்சி, பண வருவாய் அதிகம். நிறைய பேர்த்துக்கு சம்பள உயர்வு வருதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிறு சம்பளம் வாங்கினவங்களுக்கு அதை விட 2 மடங்கு சம்பளம் வந்து குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற கடனை குறைக்கிற பிரச்சனை, உடல் உபாதைகள் ஏற்பட்ட மருத்துவ செலவுக்கு தன்னிறைவு அடைகிற காலகட்டம். அப்போ வருமானம் அதிகரிக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம், தலைமை பொறுப்புக்குண்டான வேலை வாய்ப்புகள், இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு போர்டு கூட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட்டு கிடைக்குமா, மேனேஜராக போக முடியுமா, மேனேஜருக்கு எங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமா. அப்போ ஒரு இடமாற்றம் நடந்திருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா புது தொழில் தொடங்கலாமா, தொடங்கக்கூடிய அம்சம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வகையில் யோகங்கள். இப்போ இத்தனை வகையில் வேலை தொழில் 2லும் சக்ஸஸ். இப்போ திருமணங்கிற பாயிண்ட் உங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு 7ல் கேது இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பரிகாரம் ஜாதக ரீதியெல்லாம் கோச்சார ரீதியாக இருந்தால் ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 7ஆம் வீட்டை குரு பார்க்குது. குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? திருமணம் வரன் தானாக தேடி வரும். இந்த வரன் ஃபைனலைஸ் ஆக போகுது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வரன் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பதில் சொல்லாமல் இருந்தாங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச வரன் வேணாங்கிறாங்க, எங்களுக்கு சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது அதை முடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரன்களில் குழப்பம் ஏற்பட்டு இருந்தது. அதுக்கு உண்டான தீர்வு திருமணம் ஃபைனலைஸ் ஆக போகுது. இப்போ விட்டுறக்கூடாது. இப்போ விட்டுட்டிங்கன்னா இன்னும் தாமதமாயிரும். ராகுக்கு எது தடையில்லை, அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சுட்டு ப்ராசஸ் பண்ணிடுங்க. சர்ப கோயில்கள், பாம்பு சம்மந்தப்பட்ட கோயில்கள், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு குயிக்காக திருமணத்தை ஃபைனலைஸ் பண்ணிக்கிற காலகட்டம். ரைட். இப்போ எதில் கவனமாக இருக்கணும்? கடன், நோய். ஃபஸ்ட்டு கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணத்தை கொடுத்து நல்ல பேர் எடுக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் அதிபதி நோக்கி வந்துட்டுருக்கறனால அவமானப்படுத்தக்கூடிய காலகட்டம். கொடுக்க வேண்டியது பேங்க் லோனாக இருக்கலாம், வீடுக்கு இஎம்ஐ வாங்கினது, வாகனத்துக்கு. அப்போ
உறவுகளில் வாங்கினது, இந்த மாதிரி வெளியே வாங்கின பணம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து நல்ல பெயர் வாங்க வேண்டிய காலகட்டம். இதன் மூலம் அவமானம் ஏற்படுகிற சூழ்நிலை. என்னங்க இத்தனை நேரம் நல்லது சொன்னேன், இது மட்டும் இப்படி சொன்னேன். ஏன்னா இந்த கால சூழ்நிலையில் இது மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. 6ஆம் அதிபதி உங்களுக்கு கடனை திருப்பி வாங்க வேணால் கொடுப்பார், ஆனால் அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் அதை பார்த்துக்கணும் மெயினாக. ஏன்னா 8ஆம் அதிபதி தான் அவமானத்தை கொடுத்துருவார். அப்போ அது உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டு இருக்கு இல்லையா, ரைட். அது மட்டும் இல்லாமல் சூரியன் 6ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல அப்படியே படிப்படியாக உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டுருக்கார். அப்போ கடனை அடைக்க வேண்டிய காலகட்டமும் வந்தாச்சு, ரைட். நோய் சம்மந்தப்பட்டதில் இந்த நேரத்தில் உடல் எடை அதிகரிக்கிறது, எலும்பு சம்மந்தப்பட்டது. இந்த நேரத்தில் தான் கால் வலி, மூட்டு வலி, இதை பற்றி தான் பேச்சாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா உடலில் ரத்தத்தோட ஸ்பீடு லெவல் கொஞ்சம் குறைய வாய்ப்புண்டு. இது மெடிசன் ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் பண்ணணும். ஆனால் கோச்சார் ரீதியாக சனிச்சந்திரன் இந்த மாதிரிலாம் தொடர்பு வருகிற காலகட்டம் ரத்தத்தோட அந்த ஸ்பீடு லெவல் சிறிது மாறும். ஏன் அது கொஞ்சம் குறைய வாய்ப்புடும். உங்கள் 2ஆம் அதிபதி செவ்வாய் அதுவும் வலிமை கொண்டு இருக்கிறனால உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கிற ரத்தம் சம்மந்தப்பட்ட அணுக்கள் எண்ணிக்கை அதை பார்க்கணும். பொதுவாக பிளட் செக்கப்பு இந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடிவயிறு தொந்தரவு, வயசானவங்களுக்கு யூரினில் யூரியா வர மாதிரி இருக்குங்க, சின்ன கல்லடப்புலாம் இருந்தது, இது மாதிரி சின்ன ஸ்கேன் எடுத்தோம், இதெல்லாம் பிரச்சனையை சால்வ் ஆகி இனி க்யூர் ஆயிரும், பயப்பட தேவையில்லை. இப்போ ஹெல்த்துங்கிற பாயிண்ட் இவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இது பயப்பட தேவையில்லை, இனி மாறிடும். மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4, 7, 9 இருக்கிற மாணவர்களுக்கு வெற்றி வளர்ச்சி இருக்கிறது. மாணவர்கள் டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு டெவலப் பண்ணிக்கிற செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்கள் பெற்றோரை கவனிக்கிற காலகட்டம், பெற்றோர்கள் அவங்களோட உறவுகளில் நல்லா வலுப்படுகிற காலகட்டம். நிறைய சின்ன சின்ன கலவையான பிரச்சனைகள் இருந்தது, முடிவெடுப்பது குழப்பம் இருந்ததில் தெளிவான முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு தெளிவாக தைரியமாக சொல்லிடலாம். பணம் தானாக வருகிற வாய்ப்பு தான். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி பயணிக்க தயாராகணும். வக்ர நிவர்த்தி அடையலை குரு, அவரே 10ஆம் அதிபதி. அப்போ இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது. குலதெய்வம் அனுகிரகம், குலதெய்வ கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அனுகிரகம் உண்டு, போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இது உண்டு. இதில் என்னென்ன கடவுள் வழிபாடு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், ராகுகேது படிகான்னு சொன்னோம். இதில் சயன கோலத்தில் படுத்து கொண்டு இருக்கிற கடவுள்கள், இப்போ கோவை மாவட்டத்தில் மாசாணி அம்மனாக இருக்கும், அங்காளம்மன் படுத்துட்ருக்கிற மாதிரி, பெருமாளில் சைனக்கோள பெருமாள், இந்த மாதிரி படுத்துட்ருக்கிற அம்சம் உள்ள எந்த கடவுள் வழிபாட்டாலும் வெற்றியாக தான். அவங்க தான் அந்த அம்சம் தான் இதுக்கு வந்திருக்கு. அப்புறம் மர வழிபாடு, மரத்தை தெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க. ஏன்னா குரு மரத்தை தெய்வமாக வச்சு கும்பிட்ற கடவுள்கள்லாம் கும்பிடலாம், ரைட். இப்போ வேறு நம்பர்கள் எண்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தரப்படும். வேறு ஏதாவது சந்தேகம் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன், ரைட். இந்த வீடு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறை பண்ணுறவங்கள கொஞ்சம் கவனமாக கையாளணும். பெரும் முதலீடுகள் மட்டும் பார்த்து பண்ணணும். வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் விளம்பரப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. அரசாங்க தொடர்புடையவங்க அது சார்ந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இருந்தால் சீர்திருத்தம் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டேஷன் ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் கவனம். வண்டியை பார்க்கிங் பண்ணுறது, வீடு சம்மந்தப்பட்ட கட்டடத்துக்கு அங்கீகாரம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கணும், இதுதான் முக்கியம், ரைட். இப்போ என்னென்ன எண்கள் நிறங்கள் பார்த்துக்கலாம். பொதுவாக உங்களுக்கு இப்போ ராசி நல்லா லக்கு கொடுக்க போகிறது 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், அப்புறம் இப்போ முக்கியமான நம்பர் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர். 6 சுக்கிரன் தான், அது இப்போ யோகத்தில் இருக்கார். வெள்ளிக்கிழமை, வியாழன், ராகு கால பூஜையெல்லாம் சக்ஸஸை கொடுக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.